மாராசி ஏஆர் முருகதாசன் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன், வித்யா ஜமால், ருக்மணி, பூச்சி மேனன் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. அனிருத் ரவிச்சந்திரன் வந்து இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காரு. இப்போ மகராசி படத்துடைய ஆன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 5 கண்டெய்னரில் இல்லீகலாக வந்து கன்ஸ் வந்து வருது. அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து என்ஐஏ வந்து எடுக்கிறாங்க. அது பிறகு வந்து அதை எப்படி அழைத்து ஒழிக்கிறாங்க, அதுக்கு ரகு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு, அவருடைய லவ் இதுக்கு எந்த அளவுக்கு வந்து காரணமாக இருக்குது அப்படின்றதான் படத்தோடைய கதை. ஸோ 2 மணி நேரம் 48 நிமிஷம் ஒரு ஃபுல் அண்ட் ஆக்ஷன் ட்ராமா வந்து கொடுத்துருக்காங்க. படத்தில் ஒர்க்கான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வில்லனா வித்யா ஜமால காமிச்ச அந்த இன்ட்ரோ சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் சிவகார்த்திகேயன், அதாவது ரகுபதியோடைய ஃப்ளாஷ்பேக், அவருடைய காதல் தோல்வியால் அடுத்தடுத்தா வந்து ஒரு முயற்சி செய்கிற சூசைட் அட்டம்ஸ், மாலவியை பற்றி எப்பயுமே வந்து மொத்தவங்க கிட்ட புலம்பிட்டு இருக்கிறது, இதெல்லாம் நல்லாவே வந்து ஒர்க் ஆச்சு. பட்டு முக்கியமான இந்த படத்துக்கு ஒரு கோராக இருந்ததே வந்து பார்த்தீங்கன்னா, ரகுபதி மாலவி அவங்களுடைய காதல் கதை தான். அந்த காதல் கதையே முதல்ல வந்து ஒரு ஆர்கானிக்காக இல்லை, கொஞ்சம் இன்ஆர்கானிக்காக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்தடுத்து வந்து வரிசையிலாம் ரொம்ப எமோஷனலாக வந்து கனெக்ட் ஆகிருந்தாலும், அந்த ஆரம்ப கட்ட காட்சி இன்னும் கொஞ்சம் நல்லா அழுத்தமாக கொடுத்துருந்தா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே பல லாஜிக்கான ஒரு விஷயம் வந்து கேள்வி வந்து நமக்குள்ள போட்டுக்கிட்டே இருந்துச்சு. பட் இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு எங்கெங்கே அப்படி பார்க்கும்பொழுது ஓகே, ஒரு ஆவரேஜான ஒரு மூவியாக வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. குறிப்பாக அந்த படத்தோடைய 2 பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒன்று விஷுவல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசை. பல இடங்களில் வந்து அவருடைய பிஜிஎம் வந்து செமையாக வந்து ஒர்க் ஆகிருந்துச்சு. இன்னும் ஏஆர் முருகதாஸ் கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு படத்தை வந்து எதிர்பார்த்தோம். பட் அது எங்கேயோ மிஸ் ஆகுது அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் எனக்குள்ளே இருந்துச்சு. உங்களுக்கு படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.